பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செந்தில் வந்து மீனாவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மீனா எப்படி கண்டும் காணாம இருக்காளோ அதே மாதிரி நீயும் கதிரை யாரு என்ன பண்ணாலும் கண்டு காணாம இருன்ற மாதிரி மீனாவை குத்தி காட்டி பேசுறாங்க. உடனே அதுக்கு வந்து ராஜி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நானும் உங்க நடுவில் வந்தது தப்புதான். நீங்க அண்ணன் தம்பிங்க, இன்னைக்கு அடிச்சுப்பீங்க நாளைக்கு கூடிப்பீங்க. அதை விட்டுட்டு நான் இன்வால்வ் ஆனது என்னுடைய தப்பு தான். நான் இனி இந்த மாதிரி இன்வால்வ் ஆக்க மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டு 3 பேருமே மாறி மாறி மன்னிப்பு கேட்டு சண்டையை ஒரு வழியா சமாதானம் படுத்திடுறாங்க. இதை கேட்டு கோமதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா நம்ம சரவணன் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பழனி வந்து என்ன விஷயம் மாப்பிள்ள சொல்லியா, எதுக்காக கடையை விட்டுட்டு வர சொன்னு சொல்றாங்க. மாமா, நம்ம அரிசிக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கோம்ல கார்த்திகேயன்னு சொல்லிட்டு, அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். பாதி நாள் வந்து நம்ம 2 பேரும் ஃபாலோ பண்ணணும், இன்னும் பாதி நாள் வந்து கதிரும் செந்திலும் ஃபாலோ பண்ண போறாங்க. வாங்க எப்போலன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. அங்க போனா ஒவ்வொரு விஷயத்திலுமே கார்த்திகேயன் அந்த அளவுக்கு பொறுப்பா பக்குவமா எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்றாங்க. இதை பார்த்து சரவணனுக்கும் சரி பழனிக்கும் சரி ரொம்பவே பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இப்ப அடுத்ததா வந்து நம்ம செந்திலும் கதிரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே கார்த்திகேயனுக்கு தெரியாது. ஃபாலோ பண்றது நம்ம கார்த்திகேயனோட கேரக்டர் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது, இது எதுவுமே கார்த்திகேயனுக்கு தெரியாது. கார்த்திகேயனோட ஸ்லாங் எல்லாமே ஒரு மாதிரி லோக்கலா இருக்கு. இதை பார்த்ததும் செந்தில் படிச்சவ மாதிரி இருக்கா, ஆனா ஸ்லாங் எல்லாமே லோக்கலா இருக்கே, அதுவும் இல்லாம இப்படி போட்டு அறுக்குறானே, பசங்களை கூட விடாம அட்வைஸ் பண்றேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிறுதானிய உணவு தான் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு சொல்றாங்களே, ஒருவேளை நம்ம அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அரசி இப்படி தானே அவன் பண்ணுவான் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லவனா இருக்கான், அதுக்கு அநியத்துக்கு இப்படி நல்லவனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு செந்தில கதிரும் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. உடனே கதிர் செந்தில் கிட்ட கேக்குறாங்க, அண்ணன் இப்ப என்னென்ன நம்ம பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருடா, நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்பா கிட்ட சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம பாண்டியன் கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி மீனா வராங்க. மீனா வந்ததுமே என்னப்பா மீனா இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. சும்மாதான் வந்தேன் மாமான்னு சொல்லிட்டு மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மீனா வந்து, இங்க பாருங்க மாமா, எதுவா இருந்தாலும் நீங்க அவரை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுங்க. எல்லாரும் முன்னாடி பேசினா அது அவருக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக நீங்க திட்டாதீங்க நல்லா சொல்லல, அவர் உங்க புள்ள, நீங்க திட்டுறதும் திட்டாதும் இருக்கிறதும் உங்களுடைய உரிமை. எனக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க மாமான்னு சொன்னதும் உடனே பாண்டியன், நீ கேட்டுக்கிட்டு இல்லப்பா, உனக்காக இதை செய்யறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோமதி, ஏங்க இதே தானே நானும் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் யார் சொல்லணுமோ அவங்க சொன்னா மட்டும்தான் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க கோமதி வந்து. அடுத்ததான் நம்ம மீனா மயில பாக்குறதுக்காக போறாங்க. வா மீனா எப்படி இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மயிலுக்கு போன் வருது. மயிலும் போன் அட்டன் பண்ணி பேசிட்டதும் உடனே மயிலோட முகம் மாறுது. மீனா கேக்குறாங்க, என்னச்சுக்கா உங்க முகம் ஏதோ மாறி இருக்கு, என்ன விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு இல்ல மீனா. சரிக்கா, உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னா வேண்டாம், அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, நாளைக்கு எங்களுடைய கோர்ட்ல லாஸ்ட் ஹியரிங் வரப்போகுது, அதுக்காக போன் பண்ணாங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாக்கு ஃபீல் ஆயிட்டு மயில கிட்ட கேக்குறாங்க, என்னக்கா முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மீனா மயில கேக்குறாங்க, அவர் இனிமேலாவது சந்தோஷமா இருக்கட்டும், என்ன கல்யாணம் பண்ணி அவர் பட்ட கஷ்டம் இனி அவர் படக்கூடாது, நான் என் குழந்தை கூட சந்தோஷமா இருக்கேன், அதனால நான் அவருக்கு விவாகரத்து கொடுக்க போறேன்னு சொல்லி மயில சொல்றாங்க. இதை கேட்ட மீனா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.